இன்றைக்கி நான் வாழைப்பூ பொரியல் செய்ய போகிறேன். இந்த வாழைப்பூ எங்கள் வீட்டு மரத்தில் இருந்து பறிச்சுட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பூ நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கு இந்த ஒரு பூவை தனியாக எடுத்து அதில் இந்த தோல் மாதிரி இருக்கு இல்லையா, அதையும் அது கூடவே இந்த நரம்பு மாதிரி இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுடணும். அதுக்கப்புறம் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மோர் தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அது கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு அது கூடவே ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கிட்ட நான் அரைஞ்சி சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த அந்த வாழைப்பூவை அலசிட்டு ஒரு 2 டைம்ஸ் அலசிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் மூடி போட்டு. இந்த வாழைப்பூ வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிளறினதுக்கு அப்புறமா நம்ம இறக்கிடலாம். சுவையான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.